வெல்கம் டு காக்கி சட்டை அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் December 21st 2025 போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் நடந்துச்சு. அதில் தமிழ் கொஸ்டின்ஸ் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். போலீஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா நமக்கு மொத்தம் 140 கொஸ்டின்ஸ். அதில் பார்ட் ஏ 80 கொஸ்டின்ஸ் பொது அறிவில் இருந்தும், பார்ட் பியில் 10 இங்கிலீஷ் அண்ட் 10 தமிழ் அண்ட் 40 கொஸ்டின்ஸ் உளவியல், இந்த மாதிரி பேட்டர்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது. ஆனால் December 21st 2025 நடந்த காமன் எஸ்ஏ எக்ஸாமில் தமிழில் வரக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே புறக்கணிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ் படித்த மாணவர்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இதற்கு முன் கடந்த ஆண்டுகளில் நடந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேயும் சேம் 10 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் 10 தமிழ், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருந்திருக்கு. ஆனால் அஜித் சிங் போட்ட வழக்கின் அடிப்படையில் எல்லாருக்கும் காமன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் December 21st 2025 எஸ்ஏ எக்ஸாம் நடந்துச்சு. பட் இதில் 10 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் கரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனால் தமிழில் வரக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் அதில் இடம் பெறலை. பிரச்சனை அடிப்படையில் வழக்கானது தற்போது மதுரை நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் மதிப்பிற்குரிய நீதிபதி புகழேந்தி அவர்கள் இரு தரப்பின் வாதங்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் 10 நாட்களுக்கு வெளியிடக்கூடாது என்று உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இந்த உத்தரவு கொடுத்ததன் பேரில் தற்போது மதுரையில் கோர்ட் போட்ட ஃபிலோ மாறி இருக்கு. ஸோ வேற ஜட்ஜஸ் சேஞ்சஸ் வந்தாலும் இதற்கான முடிவை மதிப்பிற்குரிய நீதிபதி புகழேந்தி அவர்கள் தான் வெளியிடுவார்.